அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குணசேகரன் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இன்னைக்கு எல்லாரையும் தடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக சுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர் வந்து கேட்டை தட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து ரவுடிங்க பார்த்தீங்கன்னா என்னடா திடீர்னு 4 பெண்கள் வந்திருக்காங்க, இவங்க எல்லாருமே குணசேகரன் வீட்டு ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரவுடிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனடியாக அந்த ராமசாமிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அதாவது 4 பெண்கள் வந்து கல்யாண மண்டபத்துக்குள்ள நாங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க சார். அவங்க வந்து குணசேகரன் வீட்டு பொம்பளையா இருக்குமோன்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ராமசாமி பார்த்தீங்கன்னா ஜன்னலில் பார்க்குறாரு. அவங்க 4 பேரையும் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா இந்த இடத்தையும் தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நம்ம சும்மா விடக்கூடாது, உடனடியாக குணசேகரன் சார் கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு ராமசாமி போயிட்டு குணசேகரன் கிட்ட சொல்றாங்க. உடனே குணசேகரன் வந்து அப்படியா அந்த 4 பொம்பளைங்களும் வீட்டுக்குள்ள வந்துட்டாளுங்களா, இவங்களை சும்மா விடக்கூடாது, இன்னும் 1/2 மணி நேரத்தில் இந்த கல்யாணத்தை நடத்திக்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அது நம்ம உமையால் குணசேகரன் இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால நம்ம ஆட்சி பார்த்தீங்கன்னா சரி குணசேகரன் நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், 1/2 மணி நேரத்தில் கல்யாணம் நடத்துறோம்னு சொல்லிட்டு சொல்றேன், எல்லா சாங்கிய சம்பிரதாயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், அதெல்லாம் நடந்து முடிச்சு கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி ஒரு பக்கம் சொல்றாங்க. ஸோ கல்யாணம் நடக்க போதா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.